திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜலத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 11ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் ஆயில்யம், சந்திராஷ்டமம் பூராடம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் அதிகண்டம், கரணம் திரையோதசி, கரணம் பாலவம். வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை, 10:30 மணி முதல் 11:30 வரை, மதியம் 12 மணி முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சிறப்பு பிரதோஷம், மங்கள பிரதோஷம். இன்றைய பிரதோஷ தரிசனம் செய்பவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும், சகோதரர் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், நிலப்பிரச்சனைகள், தைரிய குறைவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். ஆகவே இன்று பிரதோஷத்தன்று போய் சிவபெருமானையும் நந்திபெருமானை வழிபட்டு அம்மையப்பன் ரிஷப வாகனத்தில் பவனி வருவதை தரிசனம் காண்பவர்களுக்கு உங்களுடைய கர்ம வழிகள் எல்லாம் தீங்கும். எனவே பிரதோஷத்தை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள், நந்தியை வழிபடுங்கள். ரிஷபவாகனத்தில் அம்மையப்பன் வருவதை பவனி வழிபடுங்கள். உங்கள் எல்லா உள்வினைகளும் தீரும். உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்களுடைய மனோவேகம் அதிகரிக்கும், செயல்வேகம் அதிகரிக்கும், துணிவான முடிவுகள் எடுப்பீங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு பயணங்களில் அலைச்சல்கள், காலவிரயங்கள், பணவிரயங்கள்லாம் ஏற்படுங்க. நீண்ட நாளாக நீங்கள் செயல்படுத்தாமல் வச்சுருந்த திட்டங்களை எல்லாம் இப்போ தூசி தட்டி செய்யும்போது சில சமயங்களில் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்குதுங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி தருதுங்க. அதனால் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு நல்லாவே இருக்குதுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில தடுமாற்றங்களும் கவனச்சிதறலும் இருக்கிறது. ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்களின் செயல்திறன் நன்றாக இருப்பதால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு தேர்வுக்கு தயாராகுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பாடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பயணங்களை தவிர்க்கவும். ரிஷபம். இன்றைக்கி நீங்கள் நினச்சது எல்லாம் ஒரு முயற்சியாக போயிடுது. அந்த முயற்சிகள் எல்லாம் செயல் வடிவமாக போயிடுது. செயல் வடிவம் எல்லாம் லாபம், வருமானம், முதலீடுகள் என்று தன நிகழ்ச்சிகளாக அல்லது ஃபினான்ஷியல் ஈவெண்ட்டும்பாங்க, அதாவது எல்லாமே பணம் சார்ந்த செயல்களாக மாறப்போகிறது. ஆகவே உங்களுக்கு இன்று வருமானம் பெருகி அமோகமாக பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, கோவப்படுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் இருக்கும். உறவினர்கள் வருகை சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திறம்பட செயல்பட்டு இன்று பேரும் புகழும் அடையும் நாள். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை அதிகரிக்கும். அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு நண்பர்கள் அல்லது குடும்ப பெண்களாக இருந்தால் உறவினர்கள் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். வருமானங்கள் நன்றாக இருக்கும். பயணங்கள் ஏற்படும், அது வெற்றியையும் தரும். கடகம். நீங்கள் மனசில் நினைக்கிறத பேசுவீங்க, பேசுகிறத செய்வீங்க. செய்கிற காரியங்கள் உங்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இன்று நடக்கப் போகிறது. அதனால் தொழிலில் உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு
வேற்றுமொழி பேசுபவர்களின் ஆதரவு, பெண்களின் ஆதரவுன்னு இன்றைக்கி உங்களுடைய தொழிலில் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தான் இன்றைக்கி ஆட்சி பண்ண போகிறீங்க. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், மதிப்பு மரியாதை கூடும். சகோதரோட சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்களாம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் பணிந்து போவது மிகவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கல்லூரி மாணவர்கள் என்ற அவருடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு திறமை காட்டி பேரும் போலும் அவர்களிடம் பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் உண்டாகும். குடும்பத்தில் தாய் வழி ஆதரவு உண்டாகும். தொழில் செய்யும் பெண்களுக்கு நண்பர்கள் வேற்றுமொழி பேசுவதில் உதவியாக இருப்பார்கள். வருமானங்கள் அதிகரிக்கும். கடகம், நீங்கள் மனதில் நினைத்தபடி செயலாக்கத்தை செய்வதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பொறுப்புகள், புதிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். பெண்களின் ஆதரவு இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களின் ஆதரவு இருக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். சிறு பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். பழைய விஷயங்களை தோண்டி பேசுவதனால் ஏற்படுகின்ற சர்ச்சைகளை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும், அல்லது பேசாமல் இருப்பது நல்லது. மௌனம் பரம ஔஷதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பார்த்து பேசுங்கள். பேசும்பொழுது உங்களுடைய அதிகாரப்போக்கு அலுவலகம் போல் நினைத்து கொண்டு வீட்டில் நடக்க வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையில் நல்ல மதிப்பு உண்டாகும். பெரியவர்களின் ஆசை உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி கல்வி மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கவனச்சிதறல்கள் உண்டாகும். மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். உயர்கல்வி மாணவர்கள் தங்களுடைய திறமையை நன்றாக வெளிப்படுத்தி பேரும் புகழும் பெறுவார்கள். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகள் மன அழுத்தத்தை கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், வீண்பழி, விமர்சனங்கள் வந்து நீங்கும். நண்பர்களே உங்களுக்கு சில சமயங்களில் பிரச்சனைகளாக மாறுவார்கள். இன்று யாரிடமும் எந்த உதவியும் கேட்கும் பொழுது அதனுடைய பின்புலத்தை ஆராய்ந்து அவரிடம் அணுகுவது நல்லது. தொழிலில் உங்களுடைய அறிவு நுட்பங்களை பயன்படுத்தி இன்று வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் சுற்று வட்டாரங்களில் கூட பழகுவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் தனி மனிதனாக இல்லாமல் எல்லோரிடம் சகஜமாக பேசியிருப்பது ரொம்ப சிறப்பு. வாழ்க்கை துணை ஆளுமை அதிகமாக இருப்பதால் அவரை அனுசரித்து நலவும், அவருடன் பழைய விஷயங்களை பேசி மகிழவும், அதெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு இதமாகவும் குடும்பத்திற்கு குதூகலத்தையும் தரக்கூடியது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறு தடுமாற்றங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டங்களின் எல்லைகளை நீங்கள் தான் வரையறுக்க வேண்டும். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும், பணம் கையாள்வதில் கவனம் தேவை. அலட்சியமாக இருந்தால் பண நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கன்னி, புதிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய லாபத்தை தரும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் பெண்கள் எல்லாம் என்று உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் ஆதரவாக இருப்பார்கள். தெளிந்த திட்டங்கள், பேச்சு திறமையினாலும் நீங்கள் இன்று தொழிலில் சாதிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். குழந்தைகளினுடைய வளர்ச்சிகளில் சிறிது கண்காணிப்பும் கவனமும் தேவை. அவர்களை போக்கின் போல் விட்டு அவர்களை நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய ஆடம்பர செலவை நீங்கள் அனுசரித்து அவர்களுக்கு
புரிய வைத்து அந்த செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அவருடைய செயல்பாடுகள் திறன் மேம்பாடுகள் என்று நன்றாகவே இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் கணவர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. இல்லையில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் உடன் பணிபுரியும் நண்பர்கள் பெண்கள் வேற்றுமொழி பேசுபவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சகோதர ஆதரவு உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஆற்றலையும் தரும். துலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பணி சுமை கூடுங்க. அதுக்கு காரணமே உங்களுடைய இறக்க சிந்தனை தாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு பெண்கள் செய்கிற வேலை, நண்பர்கள் செய்கிற வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வீங்க. அதனால் உங்களுக்கு பணி சுமை கூடும். ஆனால் அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் கெட்டு போகிறது 2 விஷயத்தினால. ஒன்று ஆசைப்படுறது, இல்லாட்டி இறக்கப்படுறது. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஆனால் ரெண்டுலேயுமே அதனுடைய அளவுகோலும் அது யாருக்கு எந்த அளவில் இருக்குதுங்கிறதும் மிக மிக முக்கியம். நீங்கள் அதிகமாக இறக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் சுமையை தூக்க வேண்டி வரும். ஆனால் புதிய புதிய வெற்றிகளையெல்லாம் கற்று அந்த வேலைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வெளியே வருவீங்க. எதிரிகளை கண்டுபிடித்து அடையாளம் கண்டுபிடித்து பிறந்திருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படுங்க. செல்வாக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், துணிவான முடிவுகள் இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கு மிக பக்கபலமாக அமைகிறதுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறிது கடின உழைப்புகள் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கும் கவனச்சிதறல் இருப்பதால் படிப்பை ஒருமுகப்படுத்தி கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் பணிசுமை அதிகரிக்கும். பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும். வீண் பழி விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும். அனாவசியமான பேச்சுகளை தவிர்க்கவும், நண்பர்கள் வட்டத்தை அதன் பின்பலத்தை ஆராய்ந்து நீங்கள் பழகுவது நல்லது. விருச்சிகம், நீங்கள் இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும். பெரியவர்கள் ஆசை உண்டு. உங்களுடைய செல்வாக்கு மதிப்பெல்லாம் கூடும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு. வீட்டில் நண்பரோட விருப்பங்கள் நிறைவேற்றுவீங்க. பெண்கள் வாழ்க்கை துணையுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவீங்க. வேற்றுமொழி பேசுபவர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவீங்க. உங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி நீங்கள் தான் சிவபெருமான். யார் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் வரம் கேட்டால் பலன் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும் தான் தந்தேன் போ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் கிருஷ்ணாவாக இருக்க போகிறீர்கள் நீங்கள். சரிங்க, கல்யாணமாகி பிள்ளை ஊட்டி இருக்கிறவங்க அப்படியா, நாங்களாம் என்னாச்சு அப்படின்ட்டு பரவாயில்லைங்க. இளைஞர்களுக்கு இன்றைக்கி காதல் மலருங்க. ஆனால் காதலை கனிவோடு தெளிவோடு செஞ்சிங்கன்னா வெற்றி காதலாக மாறும்போது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அல்லது மனைவியிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் கொடுத்து அவர்களை பொறுப்பில் விட்டுவிட்டால் குழந்தைகளை ஒரு தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பது நல்லது. மற்றபடி குடும்பத்தில் தாயின் வழி ஆதரவு உண்டாகும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தந்தையின் ஆதரவும் தந்தையினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று அவருடைய செயல்பாடுகள் திறமைகள் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் அனாவசியமான விஷயங்களில் மனதை அலைக்கழிக்காமல் பாடத்தை ஒருமுகப்படுத்தினால் நீங்கள் தான் வெற்றியாளர். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள், பெண்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தனுசு, உங்களிடம் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் மனம் என்னவோ பதட்டத்தோடும் எதிர்மறை சிந்தனைகளோடு இருக்கும். அதுவே உங்களுடைய
வேலையினுடைய வெற்றிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து தெளிவான திட்டங்களை தெளிவாக நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றி உங்களுக்கே. குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி நல்ல மலர் நினைவுகளாக இருப்பீங்க. சில சமயங்களில் கோபத்தில் தரம் குறைந்த வார்த்தைகளை உபயோகிக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. குழந்தைகளுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கவனிக்கணுங்க. நம்ம ஜாலியாக வீடு வேலைன்னு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுடைய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அது கொஞ்சம் செயல்பாடு குறைவாகவோ அல்லது தடமாறவோ வாய்ப்பு இருக்கிறதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நன்றாகவே செயல்படுவார்கள், திறன் மேம்பட்டு இருக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்சிதறல் உண்டாகும் அல்லது பாடச்சுமைகள் அதிகரிக்கும். ஆகவே அதிக கடின உழைப்பு தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டமிடுதலோடு எல்லா விஷயங்களையும் அணுகும்போது உங்களுக்கு இன்று வெற்றிகரமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. கணவரிடம் கோபதாபங்களை காமிக்காமல் அவரை அனுசரித்து சென்ற இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம். இன்று நீங்கள் நினைத்ததை உங்களுடைய வாழ்க்கை துணை செயல்படுத்தி அல்லது நண்பர்கள் அதை செயல்படுத்தி உங்களை வியப்பில் ஆழ்த்துவார்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நாள் இது. குழந்தைகளின் விருப்பங்களை நீங்கள் இன்று நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுக்காக இன்று அதிக மெனக்கெடுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி ஏற்படும் சலசலப்புகளையும் பிரச்சனைகளையும் சரியாக்குவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது அல்ல கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். கல்லூரி மாணவர்கள் செயல்பாடு திறன் மேம்பாடு நன்றாகவே இருக்கிறது. அதையே தொடர்ந்து செய்யும்போது அவர்களுக்கு வெற்றிகள் தானாகவே குவியும். பெண்களை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற பெண்களாக இருந்தால், குடும்ப பெண்களாக இருந்தால் பெரியவங்களுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும். இங்கே குடும்பத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. கும்பம். நீங்கள் நினச்ச காரியங்கள் தான் நீங்கள் செயல்படுத்தணும்னா உங்களுக்கு பணி சுமை கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு மனசில் உங்களுக்கு அந்த வெறி இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சதை செஞ்சே தீரணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு கவலைப்படாதீங்க. அதுக்கு உங்களுக்கு நண்பர்கள், வேற்றுமொழி பேசுகிற பெண்கள்லாம் உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நினச்சதை செஞ்சு முடிச்சிடலாம். என்ன பரிசுமை இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். அது வெற்றி கிடைக்கும் போது அது கண்ணுக்கு தெரியாது. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள், வருமானம் அதிகரிக்கும், பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். மீனம். நீங்கள் விரும்பினதை அடைவதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய நண்பர்கள், சக ஊழியர்கள், அதுவும் பெண் ஊழியர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். கடும் முயற்சியால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தெளிவான திட்டங்களும் துரிதமான செயலும் துணிவான முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் ஆதரவு உண்டு. உறவினர்கள் வருகை சில சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் முடிவில் மகிழ்ச்சியவே தரும். குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் செயல்பாடுகள் திறன் மேம்பாடுகள் மிகவும் நன்றாகவே இருக்கிறது. கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கடின உழைப்புகள் அதிகம் தேவைப்படுகிறது. மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்துவது நல்லது.
பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் போட்டிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதை சமாளிப்பதற்கு கணவரின் துணையோடு இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள். மற்றபடி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி இன்று மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.